நாம் இப்போ இந்த க்ளூ கன்னோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளூ கன்னில் பார்த்திங்கன்னா இது வந்து 60 வாட் க்ளூ கன். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து பிங்க் அண்ட் ரெட் மிக்சிங் கலரில் வாங்கியிருக்கோம். இது வந்து 10 ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. இந்த க்ளூ ஸ்டிக்ஸ் வந்து 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வாட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 60 வாட் க்ளூ கன். ஸோ இதுதான் வந்து அந்த க்ளூ கன்னு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளக் பாயிண்ட் நம்ம போட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த க்ளூ கன் வந்து ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரெஸ்ஸிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளூ வந்து வெளியே வரும். அண்ட் இந்த க்ளூ கன்னோட சேர்த்து வந்து ஒரு 10 ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிவிசி க்ளூ கன்னுக்கு போடக்கூடிய ஒரு ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக மெல்ட் ஆகி அது வந்து ஒட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து தான் வாங்கணும். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மீஷோவில் நிறைய பேர் இதில் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய சந்தேகம் இருக்கும். நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதில் இதில் ஒன்று தான் இது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்தபுளாக இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் என்ன போட்டிருந்தாலும் அதே மாதிரி அதே ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ரேட் பார்த்திங்கன்னா 276 சம்திங் தான் இருந்துச்சு. 270 ஆல்மோஸ்ட் அந்த ரேட்டில் தான் இருந்துச்சுங்க. எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் எதுவுமே கேட்கல. ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் தான் கொடுத்தாங்க. அது போக 50 காயின்ஸ் என்னமோ ஃப்ரீ காயின்ஸ் வந்து அதில் நமக்கு ரிட்டன் பேக் கிடச்சிரும். ஸோ இந்த க்ளூகன் இந்த ஸ்டிக்கை வந்து க்ளூ ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இதை எப்படி உள்ளே தட்டுறம்பாங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ப்ரெஸ்ஸிங் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இன்சர்ட் ஆகிடுது. அது கரெக்டாக முட்டும் போது நமக்கு தெரிஞ்சிடும் அது ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிற பொசிஷன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணணும்னா ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளக்கு சொருவி ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கை சொருவி சுவிட்ச் போட்டாச்சு. சுவிட்ச் போட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனையும் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டை நம்ம இப்படி இது பண்ணிட்டோம், ப்ரெஸ் பண்ணிட்டோம். அதை வந்து தரையில் டச் பண்ணாமல் வச்சுக்கலாம். பார்ப்போம். இது கொஞ்சம் நேரம் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், என்னோடய ஒர்க்கிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகே, நம்ம இப்போ ஹீட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே அதில் லிக்விட் வரதா தெரியுதா. நம்ம இப்போ இங்கே இடத்துல ஒரு கேன் வந்து கிளீனாக உடஞ்சிருக்கு. அதில் நம்ம போட்டு ட்ரையல் பார்ப்போம். இப்போ நம்ம போட்டு அப்படியே ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அதில் இருந்து லிக்விட் வருது. அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பூரா ஃபுல்லாக ஃபில் ஆகிடுது. பாருங்கள், அழகாக ஃபில் ஆகிடுது. பாருங்கள், அந்த லைனில் ஃபுல்லாக அப்படியே அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மெல்லிசாக ரொம்ப பாயிண்டிங்காக தான் இருக்குது. பெண்ணு மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல மெல்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல அப்படியே கீச்சு விட்டோம் அப்படின்னா நீட்டாக அந்த ஒரு ஹோல்ஸ் வந்து அடப்பட்டுருது. ஓகே, நம்ம தேவையான இடத்த அழகாக பேஸ்ட் பண்ணி ஸோ இதனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 250 அரௌண்ட் 250 ருபீஸ் தான் வருது. நான் வந்து இதை மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். மற்ற அமேசான், ஃப்ளிப்கார்ட் கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் அதில் கேஷ்பேக் ஆஃபர் மாதிரி காயின்ஸும் ரிட்டர்ன் பேக் பண்ணிடுறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.